இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் இப்போ சமீப காலத்தில் நீங்கள் தலைவர் வைகோ அவர்கள் புடா சட்டத்தில் 19 மாதம் சிறையில் இருந்தபோது ஈழத்தமிழர்களை ஆதரித்து பேசுவதை நிறுத்தி கொண்டார்கள். அவர்களை பொறுத்தவரையிலும் ஈழத்தமிழ் பிரச்சனை என்பது தேர்தலுக்கான ஒரு யுக்தியாக அவர் கையாளுகிறார். உளப்பூர்வமாக எந்த போராட்டத்தையும் முன்னெடுத்து அவர்கள் செய்யவில்லை. இல்லை சத்யா குறிப்பிட நான் ஈழம் சார்ந்த வார்த்தைக்குடான விமர்சனத்துக்குள்ள கூட போகல. ஒரு கட்சி வந்து நானே சொல்றதுக்கு சாதியம் சார்ந்த விமர்சனங்கள் இப்போது பாமக மீது மதிமுகவை சார்பாக வைக்கப்பட வேண்டிய காரணம் இவ்வளவு காலமா இல்லாத அளவுக்கு இப்ப இடதுசாரிகளும் கடுமையாக விமர்சனம் பண்றாங்கன்னா இந்த ஓராண்டு காலத்துல தான் அல்லது 2 ஆண்டு காலத்துல தான் பாமக சாதி அரசியலை வந்து மிக முக்கியமான முதன்மை முரண்பாடாக கையில் எடுத்துட்டு வேலை செய்யறாங்க. தலித் வெர்சஸ் நான் தலித்துங்கிற அரசியல் கொண்டு வந்தாங்க. தலித்துகளுக்கு எதிரான வன்முறைகளை கீழ்மட்ட அளவில் வந்து தூண்டி விட்டுருக்காங்க. சாதாரண அப்பாவி மக்கள், ஆடு மாடு மேய்க்கிற இளைஞர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து பனினை கொடுத்து அவன் கொடியை பார்த்தா வெட்டி ஏறி அவன் ஆளை பார்த்தா கால் கண்ணாடி உடைன்னு சொல்லி தூண்டி கூடக்கூடிய அளவுக்கு வன்முறையை தூண்டுறாங்க. மேடையிலே வந்து கையை வெட்டு காலை வெட்டுன்னு பேசுறாங்க. திட்டமிட்டு வந்து தருமபுரியில் போய் வன்முறையில் இறங்கினாங்க. தருமபுரி வன்முறைக்கு பிறகுதான் எல்லோரும் வெளிப்படையாக அந்த கட்சியை கடுமையாக கண்டிக்கக்கூடிய சூழல் உருவானது. இடதுசாரிகளுக்கும் மதிமுகவுக்கும் இந்த நிர்பந்தத்தை ஏற்படுத்தியது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தருமபுரி சாதி வெறியாட்டம் தான். அதற்கு அடிப்படையான தலைப்பிலிருந்து அடுத்த தலைப்புக்கு நகர விரும்புகிறேன். ஆனால் தருமபுரி கலவரத்துக்கு அவங்க எந்தெந்த நேரத்தில் எதை சப்சைட் பண்றாங்க. ஒரு கட்டத்தில் வந்து ஈழத்தமிழர் பிரச்சனை பெருசா பேசினாங்க, இன்னைக்கு சாதி பிரச்சனை பெருசா பேசுறாங்க. தருமபுரி கலவரத்திற்கு பிறகுதான் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் தான் பாமக இடம்பெற்ற அணியில் மதிமுகவும் இடம்பெற்றது அப்படிங்கறத நான் நினைவுபடுத்தி அடுத்த நகர்கிறேன். மற்றும் ஒரு நேயர், வணக்கம். விரைவாக தொலைக்காட்சி பார்க்காம உங்களுடைய கேள்வி. வணக்கம், பேர் கேள்வி. சார் வணக்கம், நான் கடவுள் வந்து ஏழுமலை பேசுறேன் சார். ஏழுமலை, கேள்வி யாருக்கானது? ஏழுமலை சார், அந்த மக்கள் நல கூட்டணியில் வந்து விஜயகாந்த் தலைமை ஏற்பாடு சார். விஜயகாந்த் தலைமை ஏற்பாரான்னு கேட்குறீங்களா? அது விஜயகாந்திடம் கேட்க வேண்டிய கேள்வி, விஜயகாந்திடம் கேட்க வேண்டிய கேள்வி திரு ஏழுமலை. மற்றும் ஒரு நேயர், வணக்கம். நன்றி, அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை நெருங்கி கொண்டிருக்கின்றோம். மக்கள் நல கூட்டணிக்கு வாழ்த்துக்கள் என்று ஏராளமான பதிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன. நான் பொதுவான உங்களுடைய நிறைவு கருத்துக்களோடு நிறைவு செய்ய விரும்புகின்றேன். இந்த உங்களுடைய மாநாடு ஒன்றிற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு பொதுவாக கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் அதிமுக கடைசி வரை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்காத நிலையில் கூட கடைசியாக அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி ஒரு 2-3 மாநாடுகளில் மிகப்பெரிய அளவிலான ஒரு கூட்டத்தை கூட்ட முடிந்தது. அது அவர்களுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பை தேடித்தந்தது. உங்களுடைய மாநாடு நோக்கம் என்ன? உங்களுடைய மாநாட்டினுடைய இது எந்த அளவிற்கு உங்களுக்கு கை கொடுக்கும்னு நினைக்கிறீங்க? மாநாட்டிற்கு பிறகு அது எந்த மாதிரியான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடும் நினைக்கிறீங்க ஒவ்வொருத்தராக? ஜனவரி 26 மாற்று அரசியல் எழுச்சி மாநாடு மதுரையில் நடைபெறுகிறது. ஏற்கனவே நாங்கள் இதனை கோயம்புத்தூரிலே நடத்துவதாக திட்டமிட்டிருந்தோம். அதாவது ஒரு பொதுக்கூட்டம் என்கிற அளவிலே சிறிய அளவில் நாங்கள் திட்டமிட்டிருந்தோம். தவிர்க்க முடியாத காரணங்களால் வெள்ளம் வந்த சூழலில் அதையெல்லாம் நாங்கள் தள்ளி வைக்க நேர்ந்தது. தற்போது தேசிய அளவில் இடதுசாரிகள் கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக சீதாராம் யெச்சூரி அவர்களும் சுதாகர் ரெட்டி அவர்களும் டி ராஜா அவர்களும் பங்கேற்பதற்கு ஒப்புதல் தந்திருக்கிறார்கள். எனவே இந்த தேர்தல் நெருங்கி வருகிற சூழலில் இதனை ஒரு மாநாடாக நடத்துவதென்று சில நாட்களுக்கு முன்புதான் அல்லது ஒரு வாரத்திற்கு 2 வாரத்திற்கு முன்புதான் நாங்கள் இதை தீர்மானித்தோம். மாற்று அரசியல் மாற்று பாதை என்கிற முழக்கத்தோடு இந்த கூட்டணி தேர்தல் களத்தை சந்திக்கப் போகிறது. அதை பிரகடனப்படுத்துகிற ஒரு மாநாடாக, குறைந்தபட்ச செயல் திட்டத்தை முழுமையாக மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய ஒரு மாநாடாக இந்த அணி தனித்து நிற்கும், ஆட்சியை கைப்பற்றும், எந்த வகையிலும் இது ஊசலாட்டம் இல்லாமல் பயணத்தை தொடரும் என்று உறுதிப்படுத்துவதற்காக தேசிய தலைவர்கள் வருகிறார்கள். இடதுசாரி கட்சியினுடைய தேசிய தலைவர்கள் யாருக்கும் ஊசலாட்டம் கிடையாது. இடதுசாரிகளுக்கும் கிடையாது, விடுதலை சிறுத்தைகளுக்கும் கிடையாது, மதிமுகவுக்கும் கிடையாது. இதை அங்கீகரிப்பது, இதை பிரகடனப்படுத்துவது என்கிற அடிப்படையில் சீதாராம் யெச்சூரி அவர்களும் சுதாகர் ரெட்டி அவர்களும் அந்த மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார்கள். தமிழகத்தை சார்ந்த டி ராஜா அவர்களும் அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். ஆகவே ஒட்டுமொத்தமாக நாங்கள் மக்களுக்கு முன்வைக்கக்கூடிய இந்த கொள்கை பிரகடனத்தை, ஆட்சி மாற்றத்திற்கான இந்த ஆயுதத்தை நாங்கள் அந்த களத்தில் மக்களிடத்தில் அறிவிக்க இருக்கிறோம், ஒப்படைக்க இருக்கிறோம். நிறைவு கருத்தோடு சேர்த்து ஜவாஹருல்லா அவர்கள் மீண்டும் இணைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? நீங்கள் அவரோடு பேசிக் கொண்டிருக்கிறீர்களா? அவர் இணையாத பட்சத்தில், மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி இணையாத பட்சத்தில் இன்னும் பிற இஸ்லாமிய கட்சிகள் இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா அப்படின்னு பசீர் அப்படிங்கிறவர் ஒரு கேள்வி முன்வைத்திருந்தார். அந்த கேள்வி இணைத்து மனிதநேய மக்கள் கட்சி தலைமை தேர்தலில் என்ன உத்தி என்பது அவர்கள் தான் முடிவு செய்கிறார். ஆனால் தேர்தல் நெருங்குகிற போது வேறு சில குழுக்கள் சம்பந்தம் யோசிப்போம். திருமாவளவன் சொன்னதை ஒட்டி 1-2 விஷயங்கள் சொல்ல வேண்டியது. மாற்று அரசியல் மாற்று பாதை என்ற முழக்கத்தை வைத்திருக்கும்போது தெளிவாக சொன்னார். தமிழ்நாட்டில் 38 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பொருளாதார கொள்கையில் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. வகுப்பாத்து எதிர்க்கிறதுல 2 கட்சிகளுக்கு உறுதி கிடையாது.
ஊழலில் ரெண்டு கட்சிகளுக்கும் வேறுபாடு கிடையாது. சமூக பிரச்சனைகளை தீண்டாமை கொடுமை எதிர்ப்பதில் ரெண்டு கட்சிகள் உங்களுக்கு வந்து தலையிட மாட்டாங்க. சொல்லப்போனால் தந்தை பெரியாருக்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ தீண்டாமை கொடுமை எதிர்க்கக்கூடிய கொள்கையை கைவிட்டு விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் சமூகத்தை அழித்து வரக்கூடிய அந்த மதுபானம் டாஸ்மாக் என்று வருகிற போது மதுபான கடைகளை மூட வேண்டும், மதுவியல் கொள்கை அமலாக்க வேண்டும் என்ற ஒரு மாற்று பாதை, மாற்று ஒரு அரசியல் எழுச்சி மாநாடு என்பது இந்த மாற்றத்தை உருவாக்கக்கூடிய மாநாடு. அந்த அடிப்படையில் மாற்று அரசியல் என்பது நாங்கள் வைத்திருக்க குறைந்தபட்ச செயல் திட்டம். அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய அடிப்படையில் அந்த பிரம்மாண்டமான மாநாடு என்பது நடைபெறும். கடைசி நிறைவு 2 நிமிடங்கள் சுருக்கமா உங்களுடைய நிறைவு கருத்து. முத்தரசன், உங்களுடைய நிறைவு கருத்து. திருமாவர்கள் சொன்னதைப் போல, தோழர் ஜிஆர் அவர்கள் சொன்னதைப் போல, ஜனவரி மாதம் 26ஆம் தேதி குடியரசு தினத்தன்று அன்று மாலை மதுரை மாநகரில் நடக்க இருக்கிற அந்த மாநாடு என்பது தமிழ்நாட்டில் ஒரு திருப்பத்தை நிச்சயமாக அது உருவாக்கும். மக்கள் நல கூட்டணியினுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தை விலக்கி நடைபெறுகிற அந்த மாநாட்டில் தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற எங்களது அணியைச் சேர்ந்த தோழர்களும் பொதுமக்களும் பல்லாயிரக்கணக்கில் பங்கேற்க இருக்கிறார்கள். வெற்றிகரமான மாநாடாக அந்த மாநாடு அமைய இருக்கிறது. ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் அது ஏற்படுத்த இருக்கிறது. தமிழ்நாட்டில் நீண்ட நெடிய காலமாக இருக்கின்ற ஏக்கத்திற்கான விடையாக மக்கள் நல கூட்டணி அமைந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் அறம் சார்ந்த ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சி அமைந்து அனைவருக்கும் இலவசமான தரமான கல்வி, அனைவருக்கும் வேலைக்கான உத்தரவாதம், அதே போன்று அறிவு சார்ந்த சமுதாயமாக மக்களை உருவாக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு மக்கள் நல கூட்டணி மக்களை சந்திக்க இருக்கிறது. என மக்கள் ஒரு மகத்தான வாய்ப்பு தந்து மாற்று அரசியலுக்கான நல்லாட்சியை மக்கள் நல கூட்டணி அமைக்கும் என்பதில் திடமாக நம்பிக்கையோடு வருகின்ற 26ஆம் நடைபெறுகின்ற மாநாட்டை நாங்கள் எதிர்கொள்ள இருக்கின்றோம். நன்றி. 4 பேரும் தொடர்ச்சியான பணிகளுக்கு மத்தியில் உங்களுடைய அரசியலோடு இருக்கக்கூடிய பரபரப்பான பணிகளுக்கு மத்தியில் உங்களுடைய மாநாடுக்கான பணிகளை தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் எங்களோடு இணைந்து எங்களுடைய நேயர்களுக்கு மதிப்பளித்து அவருடைய கேள்விகளுக்கு நேரலில் பதில் தந்தீர்கள். கேள்வி நேரத்தின் சார்பாகவும் நியூஸ் ஒன் தமிழ் தொலைக்காட்சியின் சார்பாகவும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். கௌரா பதிப்பகத்தின் சார்பில் உங்கள் 4வருக்கும் புத்தகங்கள் பரிசீலித்திருக்கிறார்கள். அந்த புத்தகங்களையும் பரிசீலித்து நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய விரும்புகின்றேன். திரு சத்யா, உங்களுக்கான பரிசு. என்ன தலைப்பு? புத்தகம். நன்றி. நன்றி. ஜி ராமகிருஷ்ணன். ஓகே, நன்றி. பெரியார் அந்த புத்தகம் இதை வச்சு கட்டுறாங்க பாருங்க. ஒரு புக்கு உள்ள இருந்து எடுக்காதுங்க. நன்றி. நம்ம இந்த அளவிலே இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். புத்தகங்கள் விலை மதிக்க முடியாதவை, அதை பரிசாக அளித்த சீதை பதிப்பகம், நாம் தமிழர் பதிப்பகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து மீண்டும் ஒரு முறை உங்கள் 4வருக்கும் நன்றி தெரிவித்து கேள்விகளை முகநூல் வாயிலாகவும் தொலைபேசியின் வாயிலாகவும் முன்வைத்த நேயர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவிலே நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். மறந்து கொண்டே இருப்பது மக்களின் இயல்பு, அதை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திக் கொண்டே இருப்பது எனது கடமை. அந்த வகையில் மீண்டும் மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். இது கேள்வி நேரம். நன்றி. Thank you.